ஏனெனில் எந்நிலையிலும் மனநிறைவோடு இருக்க கற்றுக்கொண்டுள்ளேன். பிலிப்பியர் 4:11. ஒரு கிராமத்துக்கு ஒரு உள்ள வரார். வந்த உடனே இந்த திடீர்னு வெயில் வருது, மாலை நேரமான மழை வருது இல்லையா? அப்போ ஒரு மாதிரி மந்தாரமா இருக்கு மேகம். இந்த சூழல்ல ஒரு முதியவரிடத்துல அந்த மனிதர் புதுசாய் வந்தவர் கேட்கிறார், இன்னைக்கு என்ன கிளைமேட், மழை வருமா வராதா, இல்ல வெயில் அடிக்குமா அப்படின்னு கேட்கிறார். யதார்த்தமா கேட்கிறார். உடனே அந்த கிராமத்துல இருந்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்டுன்னு சொல்லிடுவாங்க. அவங்க வெகுளித்தனமா இருப்பாங்க இல்லையா? அப்போ அதுல நிறைய சுகமும் இருக்கும். அவர் என்ன சொல்றாருன்னா, எது வந்தா என்னங்க, வெயில் வந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன், மழை வந்தாலும் எனக்கு இருக்கும், எனக்கு எது பிடிக்குமோ அது வரும் அப்படின்றார். அதாவது எனக்கு வெயிலும் பிடிக்கும், மழையும் பிடிக்கும், இல்லை எது வந்தாலும் அது கேட்டார் போல நான் தயார்படுத்தி கொள்வேன் அப்படின்ற அர்த்தத்துல அவர் சொல்றார். இப்போ இது ஒரு சின்ன உதாரணம் தாங்க. அதாவது நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சி வருது இல்லையா, சந்தோஷம் வரும்போது நம்ம என்ன பண்றோம், அப்படியே அளவில்லாமல் நம்ம மகிழணும், சிரிக்கிறோம், ஆடி பாடி மகிழ்கிறோம், எல்லாரோட இணைந்து நம்மளுடைய மகிழ்ச்சியை கொண்டாட்டமாய் கொண்டாடுறோம். அப்ப நம்ம மகிழ்ச்சி வரும்போது நம்ம அந்த சந்தோஷத்தை எப்படியெல்லாம் நம்ம செலிப்ரேட் பண்றோம், நம்ம இதெல்லாம் யோசிக்கணும். அப்ப அதே நம்ம ஒரு சின்ன கஷ்டம் வரும்போது அதை நம்ம எப்படி செலிப்ரேட் பண்றோம் இல்லையா, அதையும் நம்ம யோசிக்கணும். அப்போ மகிழ்ச்சி வரும்போது நம்முடைய உள்ளம் ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் அதே ஒரு துன்பம் வரும்பொழுது, ஒரு சின்ன கஷ்டம் வரும்பொழுது ஏன் நம்ம மனசு ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது? அப்போ ஏன்னா துன்பமும் மகிழ்ச்சியும் ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்கள் மாதிரி மாறி மாறி வரும். அப்போ துன்பமே ஒருவருக்கு வராது, அப்ப அதே மகிழ்ச்சியே வராது. அப்ப இது மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது, எதுவுமே நிரந்தரம் இல்லை. அப்ப நிரந்தரம் இல்லாமல் மாறிக்கொண்டே இருக்கிற ஒன்றுக்காக நம்ம துக்கத்தோடு இருக்கிறோம். பல நேரங்களில் சோகங்கள், வேதனைகள், அவமானங்கள், தோல்விகள் நம்ம வாழ்க்கையில வரும்போது கூட அதையும் நம்ம ஏற்றுக்கொள்ளும். அதையும் நம்ம என்ன யோசனம், எனக்கு அவமானம் வந்துருச்சா, ஓகே நான் இதுல இருந்து வெளியே வரணும், அப்ப இது எனக்கு ஒரு நல்ல படிப்பு கொடுத்துருக்கு, எனக்கு தோல்வி வந்துருச்சா, ஓகே நான் நெக்ஸ்ட் டைம் இன்னும் நான் என்னை வளர்த்து கொள்வதற்கு ஒரு எனக்கு வழி கிடைச்சிருக்கு. அப்ப ஒவ்வொன்றாய் நமக்கு வருகின்ற இந்த துக்கங்களிலே துன்பங்களிலே நம்ம அதுல இருந்து நம்ம ஒரு நல்ல விஷயங்களை படிப்பினைகளை கற்றுக்கொண்டே இருக்கிறோம். அப்போ மகிழ்ச்சியிலே வருகின்ற சந்தோஷத்திலே வருகின்ற அனுபவத்தை விட இந்த மாதிரி துன்பங்களிலே நமக்கு நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கொள்ள முடியுங்க. சரி, குறிப்பா சொல்லணும்னா நம்ம கூட இருக்கிறவங்கள கூட நம்ம கத்துக்கலாம். நம்ம கூட இருக்கிற மனிதர்கள் நம்ம கூட இருக்கிறாங்களா, ஒருவேளை சந்தோஷத்துல பங்கெடுக்கிறோம், நம்ம துக்கத்திலே கூட இருக்கிறாங்களா, அவ மனிதனையும் படித்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. ஆகவே இந்த மகிழ்ச்சியோடு நாம் இருக்கிற நாம துன்பம் வரும்பொழுது அதையும் ஏற்றுக்கொண்டு அதையும் மகிழ்ச்சியோடு நாம் ஏற்றுக்கொள்ளும். இப்போ ஒரு கஷ்டம் வருது, நாம என்ன செய்யணும்னா, துன்பமே என்னை தேடி வந்துட்டியா, உன்னையதான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், உன்னதான் ஆவலா ரொம்ப நாள் நான் எதிர்பார்த்து வந்துட்டியா, ரொம்ப சந்தோஷமா, என் கூட நீ ரொம்ப நாள் இருக்க முடியாது, கொஞ்ச நாள் இருப்பா போயிருவேன், இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லி அதை நீங்க வரவேற்று பாருங்களேன், அது ஓடி போயிடும். ஐயோ என்ன இது இவங்க இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சு அந்த ஒரு வழியாய் வந்த துன்பம் 7 வழியாய் நிச்சயமா ஓடிடுங்க. அதை நீங்க வெல்கம் பண்ணி பாருங்களேன். மகிழ்ச்சியை எதிர்நோக்கி இருக்கிற நாம துன்பத்தையும் எதிர்நோக்கி இருக்கிறோம். இதை நம்ம சமாளிக்க முடியுதுன்னா துன்பத்தையும் நாம மேற்கொள்வதற்கு அந்த ஆற்றல். இது ஆற்றல் எங்கிருந்து வரும் அப்படின்னா பரிசுத்த ஆவியார் நமக்கு கொடுக்கிறார். கடவுள் நமக்கு தூய ஆவியார் வழியாக நமக்கு அந்த பலனை கொடுக்கிறார். நமக்கு அதுல இருந்து வெளியில வருவதற்கு நமக்கு உதவியாளராக இருந்து நமக்கு மிகப்பெரிய உந்துதல் சக்தியை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப ஆண்டவரை நம்ம தேடுவோமா, ஆண்டவரோடு இணைந்த ஒரு பாதையில நம்ம செல்லுவோம். நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல அனுபவங்கள் இந்த வாழ்க்கையில நமக்கு கிடைக்கும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரை இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கிருபை தாரும். மீட்பர் இயேசுவினுடைய ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.